நான் 3ஆம் வகுப்பு மகாவித்யாலயம் பட்டுப்பட்டு பள்ளியில் படிக்கிறேன். நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு அமிழ்திரும்பினி தமிழ். அது என்ன அமிழ்திரும்பினி தமிழ்? சிரஞ்சீவியாக வாழ அமிர்தத்திற்காக தேவர்களே பார்க்கடலை கடையும் போது தமிழ் அமிர்தத்தை விட இனிதான் என்ன? ஆதி தமிழ் அன்னை தமிழ், ஐயன் வள்ளுவன் தமிழ், சிறைத்த தமிழ், தீதும் நன்றும் விளக்கிய தமிழ், வந்தாரெல்லாம் வாழ வைத்த மொழியாம் என் தமிழ் மொழி. என் தமிழ் மொழி இனிதுதான், முதற்றை விட. எப்படி தெரியுமா? அதியமான் தனக்கு கிடைத்த நெல்லிக்கனியை தமிழ் மொழி வளர்க்க ஔவைக்கு கொடுத்தான் என்றால் தமிழ் அமிர்தத்தை விட இனிதுதானே? சரி, அரசரை விடுங்கள். கைலாய மலையும் ராவணனின் இசை தமிழ் கரைக்கவில்லையா? மலையே கரைக்கச் செய்த என் தமிழ் அமிர்தத்தை விட இனிதுதானே? அறம் செய்ய விரும்பு என்று அறத்தின் மூலம் அகரத்தை அறிமுகப்படுத்திய ஔவையின் குழந்தை தமிழ் குழந்தைகளாகி எங்களுக்கு அமிர்தத்தை விட இனிதுதானே? திருப்புகழ் பாடினால் முருகன் வருவாரா? இந்த சந்தேகம் காளி தேவியின் பக்தன் சம்பந்தனுக்கு வந்தது. திருவண்ணாமலை வரை காப்பு கொண்டவற்றில் அருணகிரி திருப்புகழை பாட பாட முருகன் வரவே இல்லை. ஏனென்றால் முருகனை குழந்தையாக்கி மடியிலே வைத்துக் கொள் என்று காளி தேவிக்கு சம்பந்தன் போட்ட ஒப்பந்தம். மதுரவாணி தான் ஆட, மணல் தேவனார் ஆட, மருவானிலோர் ஆட, மதியாட, அசை மாமியார் ஆட, நெடிய மாமனார் ஆட, மயிலாடி நீயாடி வர வேண்டும் என்று தமிழோர் மயிலை இணைத்து பாடியதும் மயிலேறி முருகன் 16வது தூணை பிளந்து கொண்டு தன் கண்ணீர் தமிழ் முகத்தை காட்டினார் என்றார். கடலிலே வரவேற்றேன் மொழி அமிர்தத்தை விட இனிதுதானே? கரைந்ததும் ஏவன் எழுத்தாணி தட்டதும் திருமறை காட்டில் திறக்காத ஆலய கதவு திறந்ததும் அதியமான் நெல்லிக்கனி அர்ப்பணித்ததும் தமிழால் தான். இப்போது கூறுகள், என் தமிழ் அமிர்தத்தை விட இனிதுதானே? அமிழ்திரும்பினிய மொழியை போற்றி வளர்ப்போம். வாழ்க தமிழ், வளர்க செந்தமிழ். நன்றி, வணக்கம்.